It was a small film, guy. It was a Kannada film. Pan India, அதெல்லாம் இப்போதானே சொல்றாங்க. நாங்க இதை இப்படியெல்லாம் எதிர்பார்க்கலையே. இவர் ராக்கி பாய் எல்லாம் இப்படியெல்லாம் தெரியாதே. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனிச்சிறப்பு. அடியார் ஆனந்தபவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். Yash is like a brother to me. Okay. நான் வந்து இந்த வருஷம் இந்த ராக்கி கட்ட போவேன். He said you come to my shooting spot. லைட்டே இல்ல, ஒரே இருட்டு. இருட்டியா படம் எடுக்கிறீங்க அப்படிலாம் நான் வந்து சும்மா கலாய்ச்சிட்டு இருந்தேன் அவங்கள. And then I said, what, Prashant, you're making a film, I have no role in this. He said, he gave me the example of an actor who I will not name. அவர் மாதிரி நீ அடிக்கணும், அந்த திமிர் கிமிர்லாம் வேற யாருக்கும் வராது, உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கு. I said, அப்படியா? So KGF 3 and 4ல உங்களை எதிர்பார்க்கலாம் மேம். 3 and 4லாம் வருதா? வருதுன்னு சொல்றாங்கல்ல. இப்போ நாங்கள் வந்து அஜித் அவர்களை வந்து எந்த கதாபாத்திரத்தில் பார்க்கலாம் மேம்? I'll give you Yash's number and address, go and ask him. இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் பெரிய டைரக்டர். இந்த ஒரு 10 நிமிஷத்துல நமக்கு you can assess, no? You know when a guy talks, he knows what he's doing. Karthi was very supportive. Day for night பண்ணிருக்கலாம். But Karthi chose to shoot only at night. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் மற்றும் பாடி. மேம், இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து நீங்க சீரியல் ஆர்டிஸ்டா இருந்து அதே மாதிரி ஒரு சினிமாவில் என்டர் ஆகும்போது பெரிய படம் இந்த மாதிரி கேஜிஎஃப்லாம் பண்ணும்போது நீங்க வந்து உங்களை எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அண்ட் இந்த கேஜிஎஃப்கான என்ட்ரி எப்படி வந்துச்சு உங்களுக்கு? இல்லை முதல்ல நடித்தது படம் தான். நான் வந்து முதல்ல மலையாள படங்கள் நிறைய நடித்தேன். ஓகே. when I was about 16 or 17. Then as a child artist also I did a couple of films in Kannada. Malayalam padam da I acted. Appo those days my first film was a film called Devathinte Vikrithigal. Okay. Lenin Rajendran, he's no more, was the director. And Raghuvaran played my father. It was a very iconic film. அது வந்து ஒரு நாவல் பேஸ் பண்ண படம். ஓகே. ஸ்ரீவித்யான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியுமான்னு தெரியல. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமென் ஆன் இந்தியன் சினிமா. அவங்க எனக்கு அம்மாவை நடித்தாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் இட் பிகேன். அண்ட் தென் ஐ ஆக்டட் இன் அ ஃபியூ ஃபிலிம்ஸ் இன் கன்னடா ஆல்சோ. எனக்கு எங்கேயோ வந்து அதான் நிறைய படிச்சுட்டா நீங்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க சினிமாவில். இட்ஸ் ஆக்சுவலி டிஸ்அட்வான்டேஜ். ரொம்ப படித்தவங்க வரக்கூடாதாங்க. ஓகே. ஏன்னா எல்லாமே லாஜிக் படியெல்லாம் நடக்காது. 2.5 மணி நேரத்தில் ஒருத்தரோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுமா, அங்கேருந்தே லாஜிக் இடிக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய கேள்வி கேட்குறது இதெல்லாம். அண்ட் தென் ஐ டென்ட் லைக் வாட் ஐ வாஸ் டூயிங். ஐ டென்ட் லைக் இந்த மரம் சுற்றுறது, இந்த டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் என்ன பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஐ வென்ட் பேக் டு ஸ்டடிங் லா. ஓகே. வென் ஐ ஃபினிஷ்ட் லா, திஸ் ஒன் டெலிவிஷன் சீரியல் கால்ட் மாயாமிருகா கேம். அப்போது எ டைரக்டர் நேம் டிஎன் சீதாராம். அவர் வந்து இன் கன்னடா இஸ் செலிப்ரேட்டட் அஸ் அ மாஸ்டர் டைரக்டர். ஸோ அவங்க நடிக்கிறியான்னு கேட்டாங்க. எனக்கு வந்து ஐ ஹட் ஜஸ்ட் ஃபினிஷ்ட் லா அண்ட் ஐ ஹட் என்ரோல்டு இன் த பார் கவுன்சில். எனக்கு நடிப்புலாம் அதெல்லாம் அதுலேருந்து மைண்டெல்லாம் போயிடுச்சு. ஸோ ஐ ஹட் என்ரோல்டு இன் த பார் கவுன்சில் அண்ட் ஐ தாட் லெட் மீ பர்சியூ லா. அப்போது இவங்க கூப்பிட்டாங்க. ஒரு 2-3 மாதம் வந்து அந்த இன்னும் எனக்கு என்ரோல் ஆகலைன்னா, என்ரோல் ஆகிற வரைக்கும் அந்த ரிசல்ட் வரணும்ல படித்து. இப்போ மாதிரி செமஸ்டர் கிடையாது. In those 2 months they called me to act. I thought some pocket money I'll get. I went and acted. That serial became very iconic, right? Like Chitti for Radhika. Okay. So அந்த மாதிரி அது வந்து it became ஒரு blockbuster hit. Blockbuster, right? As a television series. அது மதியம் 4:30 மணிக்கு வரும். யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு நடிக்க ஆரம்பித்தேன் நான். யாரும் நடிக்க மாட்டாங்க, நம்ம கொஞ்சம் காசாவது சம்பாதிக்கலாம் என்ன. அப்புறம் பார்த்தா அது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, கோர்ட்டுக்கு போனால் ஜட்ஜெல்லாம் கூப்பிட்டு கேட்பாங்க, சேம்பருக்கு கூப்பிடுவாங்க. என்ன எதுன்னு வீழ்ந்தடிச்சுட்டு ஓடி போய் கேட்டால் இந்த கதையில் அடுத்தது என்ன ஆகணுவாங்க. என்னங்க இது, நீங்கள் ஜட்ஜா யார் நீங்கள், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அட் தட் டைம் ஐ ரியலைஸ் தட் ஆல் ரைட், திஸ் இஸ் அ ப்ரொஃபஷன் தட் ஐ மஸ்ட் பர்சியூ. அண்ட் அட் தட் டைம் டெலிவிஷன் வாஸ் டிஃப்ரெண்ட். இப்போ இருக்கிற டெலிவிஷன் கிடையாது. அபவுட் 20 years ago television was different. Television was still exploring subjects, right? KGF, I have acted with Yash much before that. Many films we've done when he was a smaller actor. ஒரு படம் ட்ராமான்னு ஒரு படம் where he and Radhika both were in it. Okay.
அந்த படம் வந்து வாஸ் அ lukewarm hit. பெரிய it was not a blockbuster. The next film we did together is called Ramachari in Kannada, Mr. and Mrs. Ramachari. That Mr. and Mrs. Ramachari was a super duper hit for Yash. I think that was his beginning. Yashoda career-க்கு அதுதான் was a turning point. Mr. and Mrs. Yes, Ramachari. அதுக்கப்புறம் தான் KGF வந்தது. ஸோ இந்த கேஜிஎஃப்கான வாய்ப்பு எப்படி மேம் வந்துச்சு உங்களுக்கு? வாய்ப்பு Yash is like a brother to me. ஓகே. அண்ட் பிரசாந்த் எனக்கு பெருசாலாம் தெரியாது. அவினாஷ் ஒரு படம் நடிச்சிருந்தாரு, உக்ரம் அண்ட் நிறைய சொல்லுவார் பிரசாந்த் பற்றி. நான் மீட் பண்ணதில்லை. நான் வந்து இந்த வருஷம் இந்த ராக்கி கட்ட போவேன் ஓகே யஷுக்கு. ஸோ விச் இயர் வாஸ் திஸ்? 2017. ஓகே. 17 or 16 மறந்து போச்சு எனக்கு. வாஸ் ஹி மேரிட் தென்? ஐ டோன்ட் திங்க் ஹி வாஸ் மேரிட். 16 இருக்கணும். ஸோ நான் ராக்கி கட்ட போனேன். அப்போ வந்து he said you come to my shooting spot. I said okay, I'll come. அது ஒரு ஸ்டூடியோ. அங்கே போனால் சார் உள்ளே கூப்பிடுறாருன்னாங்க. சரிப்பா உள்ளே போய் தான் பார்ப்போன்னா ஒரு இருட்டு கோவை, லைட்டே இல்லை, ஒரே இருட்டு, எல்லாம் டார்ச் வச்சு சுற்றிட்டு இருக்காங்க, ஒரே கரியை பூசிட்டு சுற்றுறாங்க எல்லோரும். அங்கே இருட்டில் எங்கேயோ பிரசாந்த் அந்த தாடிக்குள்ளால அவர் எட்டி பார்த்தாரு. ஈவன் யஷ் had one தாடி கீடி லாங் ஹேர் and all that. ஒரே அழுக்கு துணியனவங்க. I said what are you all doing man in this dark? என்னடா பண்ணுறீங்க எல்லாரும் இந்த இருட்டில் உட்காந்து? லைட்டியே காடுமே, என்ன படம் எடுக்கிறீங்க, இருட்டிலையா படம் எடுக்கிறீங்க அப்படின்லாம் நான் வந்து சும்மா கலாய்ச்சிட்டு இருந்தேன் அவங்கள. அண்ட் தென் ஐ செட் வாட் பிரசாந்த், யூ ஆர் மேக்கிங் அ ஃபில்ம், ஐ ஹேவ் நோ ரோல் இன் திஸ். he said லேடிஸ்க்கு எதுவுமே இல்லை மேடம் எங்கள் படத்தில். ஐ said அப்படியா, லேடிஸை விட்டுட்டு படம் எடுக்கிறீங்களா, எடுங்க அப்படின்னு நான் கலாய்ச்சிட்டு வெளியே வந்துட்டேன். And then I finished my Raki and then I had taken sweets for everyone. I gave and I came off. Sometime in 2000, எனக்கு அது மாதிரி மறந்தே போச்சு. ரைட், இப்படி ஒரு படம் எடுக்கிறாங்க, அது ஏதோ பேக் ஆஃப் த மைண்டில் தானே இருக்குது நமக்கு. என்ன நான் டெய்லி போய் பார்க்குறேன், நான் எவ்வளோ தூரத்துக்கு வந்தது படம். 2018 they called me when we were doing our elections in Karnataka. Okay. Can you come for 3 days? I said go, I have no time for all this. So Prashant said illa madam please neenga dhaan varanum. And then he gave me the example of an actor who I will not name. அவர் மாதிரி நடிக்கணும் எங்களுக்கு, ஆனால் அது அவர் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் மாதிரி நடிக்கணும் ஆனால் அவர் வேணாமா, நல்லா இருக்கு இது டிமாண்டு, ஓகே. அண்ட் தென் யஷ் செட் அந்த திமிர்லாம் வேறு யாருக்கும் வராது, உங்களுக்கு நேச்சுரலாக இருக்குது சார். அப்படியா, சரி. அது ஹி செட் இட் இன் ಕನ್ನಡ. ಅಷ್ಟೆಲ್ಲ ದುರಂಕಾರ ಯಾರಿಗೂ ಇಲ್ಲ ಅಕ್ಕ, ನಿಮ್ಗಿರೋ ದುರಂಕಾರ அது ஏதோ ரொம்ப புகழ்ந்து பேசுகிற மாதிரி சொல்லி உன்னளவுலாம் அரேஞ்ச் யாருக்கும் இல்லையா. ஹலோ ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஃபோனில் தான் கன்வின்ஸ் பண்ணாங்க. Then I said 3 days, no, okay, I'll come. In the middle of elections, why are you all calling me like this? Then they said, no, only 3 days, come. So I went. So KGF 3 and 4ல உங்களை எதிர்பார்க்கலாமா மேம்? 3 and 4லாம் வருதா? வருதுன்னு சொல்கிறாங்கல்ல. தெரியல. என்ன எப்படி சொல்லிட்டீங்க? இல்லை 3க்கு நான் கொஞ்சம் நடிச்சிருக்கேன். 3க்கு நாங்கள் அந்த கோவிடில் தானே 2 எடுத்தோம். அதே டைமில் ஒரு நாளைக்கு அது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த செட்டு போட்டாங்க, அந்த தட் லைப்ரரி அண்ட் ஆல் தட். நோ, அதெல்லாம் பண்ணிவிட்டு அதை நடிச்சிட்டோம். KGF 2 ஆகிடுச்சு. அதெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் செட்டு போடுறாங்க. எங்களை ஏற்கனவே பிரசாத் பற்றி தெரியும், என்னதான் பண்ண போறியோ, சரி பண்ணு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது KGF 3க்கான லீடு எடுத்தார். 1 day ஷூட்டிங் பண்ணோம். பிரகாஷ் இருந்தார். ஓகே, 1 day. ஸோ இப்போ நாங்கள் வந்து அஜித் அவர்களை வந்து எந்த கதாபாத்திரத்தில் அதில் பார்க்கலாம் மேம்? ஐ வில் கிவ் யூ யஷ்'s நம்பர் அண்ட் அட்ரஸ், கோ அண்ட் ஆஸ்க். மேம் எங்களுக்கு வந்து அந்த நியூஸ் வந்துச்சுல்ல, அதனால தான் நாங்கள் கேட்குறோம் என்ன கதாபாத்திரம். எனக்கு எதாவது சொன்னாங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியாது. எனக்கு ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணாங்க 2 பேரும். KGF 1 ನೈಟು 11:30 ಮಣಿಕೋ 11:45ಕೋ, ಅಕ್ಕ ಏನಪ್ಪ ಅಕ್ಕ ಒಂಚೂರು ಡಬ್ಬಿಂಗ್ ಮಾಡ್ತೀಯಾ? ಡಬ್ಬಿಂಗ್ಲ ವಾಯ್ಸ್ ಓವರ್ ಮಾಡ್ತೀಯಾ? ವಾಯ್ಸ್ ಓವರಾ எதுக்குன்னு? இல்லை ஹிந்தி, நாங்கள் ஹிந்தி பேசிட்டோம், நீ யாரும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறவங்க இல்லை. ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நைட்டு 11:30 மணிக்கு குரல் இப்படி வெளியே வரும். சரி பரவாயில்ல, விடிய ஏஞ்சி வந்துருங்கன்னாங்க. சரின்னு போய் 4:30 மணிக்கோ ஏதோ போய் பார்க்குறேன், 2 பேரும் ரோட்டில் நின்றுட்டுருக்காங்க. ஸ்மால் ஸ்டூடியோ, Prashant and Yash both standing on the road. I said, what are you both standing on the road? We are waiting for you ன்றாங்க. So I went inside and I did Tamil, I did Hindi, voice over. It was a small film guy, it was a Kannada film. அப்போல்லாம் இதெல்லாம் இப்படிலாம் யாரும் எதிர்பார்க்கல. இது ஏதோ பேன் இண்டியா அதெல்லாம் இப்போ தானே சொல்கிறாங்க. It was a small film for us. Okay. Small in terms of budget, it was a lot of money for Kannada.
பட் நாங்கள் இதை இப்படியெல்லாம் எதிர்பார்க்கலையே. இந்த அவுட் இப்படி வரும் அதெல்லாம் தெரியாதே. இவர் ராக்கி பாய் எல்லாம் இப்படியெல்லாம் தெரியாதே. எனக்கு அதுவும் சுத்தமாக கதையே சொல்லலை. ஓகே, எனக்கு கதையே சொல்லலை அவங்க. நான் செகண்ட் வந்து அடம் பிடிச்சிட்டேன், பிரசாந்த் நீ கதை சொல்லலாம், நான் வரல, கதை சொல்லு அப்புறம் தான் நடிப்பேன். கதை சொல்லாமலே நடிக்க வச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ அதனால when we did first, no, it was a small film only. It was a Kannada film. கன்னடா பொறுத்த வரைக்கும் பெரிய படம் அவ்வளவுதான். அதனால pan India movie. it was not thought of like that. ஏதோ ஒரு இது they went and showed it to, I forget his name, that Ravina Tandon's husband, I forget his name. அவருக்கு காமிச்சிருக்காங்க. அவர் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகத்து வரல. அக்ஷய், not Akshay, some Tadani or something like that. Some Sindhi name. Okay. அவருக்கு காமிச்சிருக்காங்க, அவருக்கு பிடிச்சிச்சு, அதுக்கப்புறம் தான் இந்த வாய்ஸ் ஓவர்லாம் பண்ணோம். ஓகே ஓகே. ஹி வாஸ் வில்லிங் டு டேக் இட் டு ஹிந்தி. அப்போ தான் நாங்கள் இந்த வாய்ஸ் ஓவர்லாம் பண்ணது. அதான் சொன்னேன், விடிய 4:30 மணிக்கு. அதில் நானே ஹிந்தியெல்லாம் கரெக்ட் பண்ணி, அங்கே கரெக்ட் பண்ணுற ரைட்டர் கூட இல்லை, நானே தான் ரைட்டர். ஸோ ஐம் ஜஸ்ட் சேயிங் ஹவ் வி மேட் இட் அட் தட் டைம். இட் வாஸ் a small film. மேம், இப்போ வந்து பிரசாந்த் அவர்களுடைய யூனிவர்ஸ் அண்ட் லோகேஷ் கனகராஜோட யூனிவர்ஸ், யூ நோ அபவுட் போத் ரைட்? அவங்க 2 பேர் கூட ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பிரசாந்த் எப்படி நீங்கள் பார்ப்பீங்க அண்ட் லோகேஷ் எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? அதே மாதிரி அந்த யூனிவர்ஸை பற்றியும் நீங்கள் பேசுங்க. எவ்ரி டைரக்டர் இஸ் யூனிக் இல்லையா? அவங்களுக்கு they have their own perception of the world, they have their own image of the world, they have a certain idea of how to present a story to the world. So they're both two different worlds. வேற உலகம். லோகேஷ் வேற உலகம், பிரசாந்த் வேற உலகம். நான் லோகேஷை பார்த்ததும் அப்படி தானே. அவர் இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் பெரிய டைரக்டர். அப்போ நான் பார்க்கும்போது அந்த கைதி தானே அந்த கைதியில் போய் அந்த நைட்டில் தான் கூப்பிட்டாங்க, நைட்டு தான் ஷூட்டிங்ன்ட்டாங்க. ஸோ நான் ஒரு 6 மணிக்கோ ஏதோ போனேன், உட்காந்து இருக்கேன், எவனும் வரவே இல்லை. தான் சொன்னேனே, ஆக்டர் லைஃப் வெயிட்டிங் ரூம், யூ ஜஸ்ட் வெயிட். Suddenly one fellow came into the room, into the caravan. I was thinking, okay, எனக்கு வர்றதுக்கு முன்னாடி டைரக்டர் கதை சொல்ல ஓகே, வந்ததுக்கு அப்புறமாவது டைரக்டர் கேரவானுக்கு வரலாம் இல்லையா? யாரோ ஒரு பொடி பையன் அனுப்பியிருக்காங்களே, இங்கேயும் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் எனக்கு டைலாக் பிடிக்க போறானா அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறேன். அவர் தான் லோகேஷ் கனகராஜ். ஸ்மால் ஃபெலோ, வெரி யங். டைரக்டர்னா நம்ம டைரக்டர் அப்படின்னு நினைக்கிறோம்ல, எங்களுக்குலாம் டைரக்டர்னா டைரக்டர் சார் வந்துட்டாரு சார். அப்போல்லாம் வந்து பேர் கூட சொல்ல மாட்டாங்க, டைரக்டர் வராருன்னுவாங்க. டைரக்டர் வாஸ் ஒன் larger than life, சிங்கம், அந்த மாதிரி. One small fellow came and sat down. He said, I'm only Lokesh. I said, you are only Lokesh. Okay. தப்பா நினைச்சிட்டேன் போல் இருக்குன்ட்டு. Then of course he was, I mean that half an hour I knew this guy has a lot of potential. அந்த ஒரு 10 நிமிஷம் நமக்கு you can assess, no? After all these years, you know when a guy talks, he knows what he's doing. He was very clear. He was very clear. And அதுக்கேற்ற மாதிரி ஐ திங்க் லோகேஷ்க்கு வந்து கார்த்தி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். ரைட். டே ஃபார் நைட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இப்போல்லாம் டே ஃபார் நைட் இருக்கே, நீங்கள் பகலில் ஷூட் பண்ணி அதை நைட்டாக கன்வெர்ட் பண்ணி காட்டலாம். பட் கார்த்தி சோஸ் டு ஷூட் only at night. அண்ட் எத்தனை நான் அவங்கள பார்க்கும்போது அவங்க பல நைட்ஸ் தூங்கியிருக்கல. ஐ திங்க் 30 நாளோ 30 ராத்திரியோ 40 ராத்திரியோ அவங்க தூங்கியிருக்கல. அப்படியே எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்தாங்க. காலையில் 4 மணிக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க. கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் இட். I think the passion. So if you ask me what is similar, passion is similar. As people, they are very different. Yeah. As directors, they are very different. That's why their films are so different. Okay. So you enjoy both, doing both. Any director with passion and commitment. Right. Okay. You admire that, right? Yes. நமக்கு வந்து அந்த process தானே. அது ஓடல படம், அது வேற. இந்த படம்லாம் நல்லா ஓடிடுச்சு, ஓகே. பட் அது ஓடலனாலும் அந்த அந்த அனுபவம் இருக்கே அவங்க கூட, அந்த படம் எடுக்கிற அனுபவம், அதுதான் ஆக்டருக்கு மேட்டர் ஆகுது. ரைட். சக்ஸஸ் அண்ட் ஆல் இஸ் a very small part of it. The process of making cinema is what is exciting. True ma'am. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ், ஸ்ரீநகர் மற்றும் பாடி.